பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் டெய்லி மன்னான்கிற இந்த கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படி அன்போடு கூட வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வசனத்தை ஆதியாகமம் 4வது அதிகாரம் 26வது வசனத்தை தியானிக்க போகிறோம். சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் 2 பிள்ளைகள் பிறந்தார்களாம். அதில் ஒன்று காயினு, ஆபேல். ஆபேல் கொலை செய்யப்படுகிறார். ஆனால் ஆபேல் கர்த்தருக்காக காணிக்கை செலுத்தினானா, கர்த்தர் அதை அங்கீகரித்தாராம். அதோட ஆராதனை நின்று விட்டது. ஆபேல் மரித்து போன பிறகு யாருமே கர்த்தரை ஆராதிக்கல, தொழுது கொள்ளல, கர்த்தரை நோக்கி யாருமே கூப்பிடல. ஆனா இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஆதாமும் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, கொலை செய்யப்பட்ட ஆபேலுக்கு பதிலாக சேத் பிறக்கிறார், கர்த்தர் கொடுக்கிறார். இப்போ இந்த சேத் மூலமா இன்னொரு பிள்ளை பிறக்குது. அந்த பிள்ளை பேர் தான் ஏனோஸ் என்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. இந்த ஏனோஸுடைய முக்கியத்துவம், ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த பிள்ளை பிறந்த பிறகு, அதாவது ஏனோஸ் பிறந்த பிறகு எல்லா மனிதர்களும் கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்களாம். தமிழ் வேதத்தில் தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்பதாக எழுதப்பட்டிருக்கு. நீங்க ஆங்கில வேதத்தில் வாசிச்சீங்கன்னா, மனுஷர்கள் they started calling God. அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள், ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம வாழ்க்கையில ஒரு காரியம் நம் இழந்து போவோமானா, நிச்சயமாக கர்த்தர் இன்னொரு காரியத்தை கொண்டு வந்து நம்ம வாழ்க்கையை நிரப்புவதை நம்மால பார்க்க முடியும். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு முறையும் நம்ம வாழ்க்கையில சிலருடைய பிரசன்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியமானதாக அமைந்து, அந்த நபர்கள் நம்மை கிறிஸ்துவின் பக்கமாய் சேர்ப்பதை நம்மால கவனிக்க முடியும். அது மிகுந்த ஆசீர்வாதம். ஏனோஸ் பிறந்த பிறகு எல்லாரும் கர்த்தரை தொழுது கொண்டார்களா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்த பொழுது ஒரு பெரிய ஆர்ப்பரிப்பு, சந்தோஷம் உண்டானது. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்க ஆரம்பித்தார்கள். மேசியா பிறந்தார் என்பதாக சொல்லி சாஸ்திரிகள், மெய்ப்பர்கள் எல்லாம் வந்து இயேசுவை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் எல்லாருடைய முழங்கால்களும் இயேசு என்கிற நாமத்திற்கு முன்பாக முழங்கவும், இயேசு என்கிற நாமத்தை அறிக்கையிடும் பண்ணும்படியாக பிதாவாகிய தேவன் அனுக்கிரகம் பண்ணினார். ஆனா இப்ப நீங்க கவனித்தீங்கன்னா, ஏனோஸும் அதே போலதான். அவர் பிறந்த பிறகு எல்லாரும் கர்த்தரை நோக்கி தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். நம்ம பிறந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கணும். ஏதோ பிறந்தோம், வளர்ந்தோம், மணந்தோம், மரித்தோம் என்று இராமல், நாம் பிறந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அதுல மிக முக்கியமான நோக்கம் என்ன, பர்பஸ் என்ன அப்படின்னா, நம்ம மூலமாக மனிதர்கள் இயேசுவை தொழுது கொள்ள வேண்டும். நம்ம மூலமாக மனிதர்கள் இயேசுவை அறிய வேண்டும். நம்ம மூலமாக அநேக ஜனங்கள் இயேசுவை ஆராதிக்க வேண்டும். ஏன்னா அவர் ஒருவர் தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். இந்த உலகத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கும், ஒரு தனிப்பட்ட நபருக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கும் விடிவு வர வேண்டும், சொல்யூஷன், தீர்வு வரணும்னா இயேசு மட்டும்தான் வழி. இது நான் சொல்லல, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. இயேசு ஒருவரே வழி, சத்தியம், ஜீவன். அப்படி இருக்கும் பொழுது நம்ம மூலமாக இந்த உண்மையான வழியையும் சத்தியத்தையும், இந்த ஜீவனுடைய இயேசுவை ஜனங்கள் அறிந்து கொள்வார்களானா, நம்ம இந்த உலகத்தில் பிறந்ததற்கு ஒரு நல்ல நோக்கம் இருக்கும். அதுதான் நோக்கம் கூட, அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். அதற்காகத்தான் கர்த்தர் நம்மை உண்டாக்கினார். நான் யாருக்காக பிறந்தேன், நான் பிறந்ததே வேஸ்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஒரு நோக்கம் உண்டு. உங்கள் மூலமாக அநேக மனிதர்கள் இயேசுவை தொழுது கொள்ள போறாங்க. உங்கள் மூலமாக அநேகர் இயேசு கிட்ட வர போறாங்க. அதற்காக கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்த போறார். நீங்க எங்கேயோ மூலையில் இருக்க வேண்டாம், சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையில இயேசு செய்த நன்மையான காரியங்களை மற்றவர்களுக்கு நீங்க சொன்னாலே போதும், அநேகர் இயேசுவை தொழுது கொள்வார்கள். ஏனோஸ் பிறந்த பிறகு மனிதர்கள் எல்லாரும் கர்த்தரை தொழுது கொண்டார்கள். இயேசுவை
பிறந்த பொழுது அநேகர் இயேசுவை தொழுது கொண்டார்கள். இயேசு என்கிற நாமம் இன்றைக்கும் அநேகர் தொழுது கொண்டிருக்கிறாங்க. காரணம் என்ன? இப்படிப்பட்ட நபர்கள் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது அநேகர் தெய்வத்தின் பக்கமாய் திரும்புகிறாங்க. நாம் பிறந்ததற்கும் ஒரு நோக்கம் உண்டு. ஒருவேளை அநேகர் உங்களை பார்த்து வேஸ்ட் ஃபெலோன்னு சொல்லலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீ தான் பெஸ்ட் ஃபெலோ. ஆண்டவர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நம்ம வாழ்க்கையில இருக்கிறதுல பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, என் மூலமாக, நம்ம மூலமாக மனிதர்கள் இயேசுவை அறிந்து அவரை தொழுது கொள்ள ஆரம்பிச்சாங்கன்னா இந்த உண்மையுள்ள தெய்வம் மகிமை அடைய ஆரம்பிப்பார், அவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். கவலைப்படாதீங்க, இதுதான் உங்க வாழ்க்கையினுடைய பர்பஸ். இது நிறைவேறுதா என்று சொல்லி பாருங்க. இது நிறைவேறுதுன்னா உங்களை போல ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் யாரும் கிடையாது. நிறைவேறலன்னா இதை செய்ய ஆரம்பிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சோமல்லாமா? பரலோக பிதாவே, எங்கள் மூலமாய் அநேகர் உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள உங்ககிட்ட ஓடி வர கிருபை செய்யுங்கப்பா. தடைகள் எடுத்து போடுங்க. இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all.